அமைதியான ஒரு சிறிய கிராமம். அங்கு வாழ்ந்த மக்கள் எளிமையும் நேர்மையும் கொண்டவர்கள். அந்த கிராமத்தில் 2 நண்பர்கள், அருள் மற்றும் கார்த்திக். 2 நண்பர்கள், ஒரே இடத்தில் வளர்ந்தவர்கள். ஆனால் அவர்களின் மனசு வேறுபட்டது. அருள் நேர்மையானவன், கார்த்திக் சாமர்த்தியமானவன். ஆனால் சில சமயம் குறுக்கு வழி தேர்வு செய்வான். ஒருநாள் அவர்கள் வேலை தேடி நகரத்துக்கு செல்கிறார்கள். அங்கு ஒரு பெரிய வியாபாரி அவர்களுக்கு ஒரு சோதனை கொடுக்கிறார். இந்த பையை பாதுகாப்பாக கொண்டு வாருங்கள் என்று. அருள் அந்த பையை பொறுப்பாக எடுத்துச் செல்கிறான். அவன் மனதில் ஒரு எண்ணம், என்ன கொடுத்தார்களோ அதை பாதுகாக்க வேண்டும். ஆனால் கார்த்திக், இதில் என்ன இருக்குமோ என்ற ஆசை அவனை இழுத்துச் செல்கிறது. பாதையில் ஒரு வயதானவர் உதவி கேட்கிறார். அருள் உடனே நின்று உதவுகிறான். அவன் நேரம் தாமதமாகினாலும் அவன் மனசாட்சி அமைதியாக இருந்தது. கார்த்திக் யாரும் பார்க்காத இடத்தில் பையை திறக்கிறான். அதில் பணம். சில எடுத்தாலும் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து அவன் தவறான முடிவை எடுக்கிறான். இருவரும் திரும்பி வந்தார்கள். வியாபாரி பைகளை சரிபார்த்தார். அருளின் பை முழுமையாக இருந்தது. கார்த்திக்கின் பை பணம் குறைந்தது. உண்மை மறைக்க முடியவில்லை. நேர்மையாக நடந்தவன் பாதுகாப்பாக இருக்கிறான் என்று வியாபாரி கூறினார். அருளுக்கு வேலை கிடைத்தது. கார்த்திக் தனது தவறை உணர்ந்தான். அவன் மனம் வருந்தியது. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். நீதிமொழிகள் 10:9. நேர்மை மெதுவான பாதை, ஆனால் அது நிச்சயம் பாதுகாப்பான பாதை. நேர்மை வெற்றி. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.